2020 நம்ம ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதில் ஒரு சில பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க சொல்ல வேணாம்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை. நடந்த இடம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நகரம். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ன்ட்டு நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இரவு நேரம் ஒரு பெருநகரம், தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு நகரம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இயங்கி கொண்டு இருக்கிற நகரம். அவ்வளோ டூரிஸ்ட்டுகள் வரக்கூடிய ஒரு பெருநகரம். அங்கே ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு பெண் காவல் ஆய்வாளர் ரோந்து பணிக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே நடக்கிற எங்கேயாவது கும்பலாக இருக்கிறவங்கள விரட்டி விட்றாங்க. உனக்கு என்ன வேலைன்றாங்க, கடையாடைன்றாங்க. ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, பாலத்துக்கு வெளியே போங்கன்னு. அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போங்கன்றாங்க. ஏன்னா காவல்துறை மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு நாள் அந்த ஒர்க்கு பண்ணலைன்னா எவ்வளோ குற்றங்கள் நடக்கும். ஒரு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெண் ஆய்வாளர் எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணுறாங்க. ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா திருநங்கைகள் ஒரு கூட்டமாக இருக்காங்க. கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான பிளேஸில் கும்பலாக நின்றுங்கன்னு ஒரு கைத்தட்டுற சத்தம், கக்கன்னு பேசுகிறது. இவங்க அங்கேருந்தே கவனிச்சிக்கிட்டு வந்தாங்க. இந்த பெண் காவல் ஆய்வாளர் கவனிச்சிக்கிட்டே வராங்க. வண்டி அந்த சைரன் சத்தம் கேட்ட உடனே என்ன ஆகிடுது, அவெல்லாம் போலீஸ் வந்துடுச்சு, போங்கடி அப்படின்னு அவங்க மைக்கில் கூப்பிட்டு திட்டுறாங்க. என்ன வேலை இது, இந்த நேரத்தில் ஏன் இங்கே இருக்கிறீங்க? உங்களை கூட்டமாக ஸ்டேஷனில் கூட்டமாக தான் விசாரிக்கணும். கலைஞ்சி அவங்கவுங்க இங்கே நிற்கக்கூடாது, இங்கே இந்த இதுலேயே பார்க்கக்கூடாது, அவங்கவுங்க இடத்துக்கு போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. தெரிச்சு ஓடுறாங்க. ஒரே ஒரு திருநங்கை மட்டும் ஒரு செவுத்தோரம் அப்படி நின்றுட்டு இருந்தோடனே, ஏன் உங்களுக்கு சொன்னால் கேட்காதா, யார்மா நீ, என்ன அப்படின்னா அந்த திருநங்கை ஒரு ரியாக்ஷன் காமிக்கல. இவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. அவ்வளோ பேர் துரத்தியாச்சு, அவ்வளோ பேர் இங்கே கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் பாருன்னு. அம்மா நீங்கள் இருங்க, மேடம் நீங்கள் இருங்க, நான் போயிட்டு கேட்குறேன்னு அந்த டிரைவர் போகிறாரு. இல்லை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. போன உடனே கூட அவங்க அந்த திருநங்கை ஒரு எந்தவித சலசலப்போல் ஒரு பயமோ எதுவுமே காட்டல. என்ன உங்களுக்கு திமிரா, என்ன இது உங்களுக்கு, யார் நீ, எங்கேருந்து வர, என்னம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் கலைஞ்சி போனாங்கல்ல. யாரும் அந்த திருநங்கையோட கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் தழுதழுத்த குரலில் ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ வேற்று மாநிலத்தை சேர்ந்த அவங்க பழகுது அப்படின்ட்டு. எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு ஊரை சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரை. தமிழும் பேசுகிறாங்க. சரி ஜீப்பில் ஏறுங்க வேறுன்னு அவங்க ஒன்றும் சொல்ல, நான் ஏற மாட்டேன் அதெல்லாம் சொல்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. போதும், ஸ்டேஷனுக்கு போதும் வண்டி. போனோன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் என்ன இது, மறுபடியும் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். எனக்கு ஆங்கிலமும் தெரியும், தமிழ்லையும் தெரியல, தமிழில் பேசுனேன். அப்போ அந்த திருநங்கை சொல்கிறது என்னன்னா, நான் ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் பிடிச்ச ஒரு மருத்துவர் நான் அப்படின்னு. இவங்களுக்கு நம்பலை, சிரிக்கிறாங்க. டாக்டருக்கு அந்த முட்டு சந்திலையும் அந்த மூத்திர சந்திலையும் என்ன வேலைன்னு கேட்குறாங்க. டாக்டர் தானே, அந்த முட்டு சந்திலையும் மூத்திர சந்திலையும் என்ன வேலை? அவங்களாம் உங்கள் கூட்டாளிங்களா, கூட நின்றவங்களாம், அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நான் டாக்டர் தான் சொல்லி அந்த மருத்துவ சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் அந்த பெண் காவல் ஆய்வாளர் அப்படி நிமிர்ந்து உட்கார்றாங்க. உட்காந்த பிறகு என்ன ஆகிடுது, உங்கள் வீடு எங்கன்னு கேட்குறேன். வீடு எங்கே கேட்டோம், ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு காவலரை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவங்க சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்லாம், மருத்துவம் படித்த சர்டிஃபிகேட்லாம் இருக்காமல் வாங்கிடுவாங்க வேணும்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சைகை கட்ட ஆரம்பிச்சுறாங்க. எங்கன்னா தப்பிச்சு ஓடும்போது இதனோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுங்க, இவங்களோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் திரும்ப வரும்போது அத்தனை சான்றிதழ் இருக்குது. ஒரு மருத்துவமனையில் பயிற்சி டாக்டராக ஒர்க் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்குது. பெரிய ஆச்சரியமாகிடுது உங்களுக்கு. யாருமா நீ அப்படின்ற கேட்குற அளவுக்கு ஆகிடுது. அந்த நபர் ஒரு ஆண் பேரை சொல்கிறார். நான் அப்படி ஒரு ஆணாக இருந்தவன் தான்,
நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து நான் படித்து டாக்டர் ஆனவன், டாக்டருக்கு படித்தேன். எனக்குள்ளே ஒரு பெண்மை தன்மை இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெண்மை தன்மை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து திருநங்கையாக மாறணும்னு ஆசைப்பட்டு அதற்காக போயிட்டு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன். நான் முழு திருநங்கையாக மாறிட்டேன். இப்போ எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை துரத்தி அடிக்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் சேர்க்க மாட்டேன்றாங்க. இப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம், எப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்த நீ வந்து ஒரு மருத்துவன் சொல்கிறது எவ்வளோ பெரிய இது, வீட்டு பக்கமே முடிக்காது எங்கன்னா ஓடி போயிடுன்னு சொன்ன பிறகு இவங்க கூட வந்து நான் சேர்ந்து யாசகம் கேட்குறது, ட்ரெயினில் போயிட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கே வெக்கமாக இருக்குது மேடம், என்னாலே தாங்க முடியல. எனக்கு திரும்ப யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நான் நல்ல டாக்டராக வரணும்னு எனக்கு ஆசை. பாருங்கள், நான் என்ன பண்ண முடியும்? என் உடல் ரீதியாக மன ரீதியாக நான் மாறுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்களுக்கு பெரிய ஷாக் ஆகுது. உண்மையாக திருநங்கை ஒரு டாக்டர் தான், பயிற்சி டாக்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரித்த போது ஒரு பிரபல மருத்துவமனையில் அவங்கள வந்து மருத்துவராக சேர்த்துக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த திருநங்கைக்காக இந்த பெண் காவல் ஆய்வாளர் ஒரு சின்ன கிளினிக் வச்சு கொடுக்குறாங்க. தன்னுடைய சொந்த செலவில் கிளினிக் வச்சு கொடுக்குறாங்க. இவங்க கூட இனிமேல் சேராதன்றாங்க. ஒரு மருத்துவராக தன்னுடைய பணியை அவங்க தொடங்குறாங்க. அந்த மருத்துவமனையில் அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு சிறந்த டாக்டர் அவங்க. என்ன ஒரே ஒரு என்ன அது ஒன்றும் பெருங்குற்றம் இல்லையே. திருநங்கை அப்படின்னு மாறினதுனால ஒரு பெருங்குற்றம் கிடையாது. வந்து இங்கே திறமைக்கு தானே குற்றம், படிப்புக்கு தானே மதிப்பு. இங்கே திறமைக்கு தானே வரவேற்பு, படிப்புக்கு தானே மதிப்பு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமான விஷயம். 2020 மதுரையில் நடந்த ஒரு நிஜ சம்பவம் இது. இந்த செய்தித்தாளில் மற்ற ஆர்டிக்கலாக கூட வந்திருக்கும். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மனிதன் எந்த இதில் மாறினாலும் அவனுடைய படிப்பு, அவனுடைய திறமை, அது எந்த வகையிலாவது உதவி பண்ணுங்க. அதை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. நம்மளால் இது முடியாது, நம்மளால் இது தெரியாது, நமக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு தயவுசெய்து வராதீர்கள். இதுதான் உண்மை. அதுதான் கண்டுபிடிச்சவங்க ஒரு காவல் ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய முயற்சி இல்லைன்னா அந்த கும்பலாக அந்த திருநங்கை ஓடி போயிருந்தால் அவ்வளோதான். ஏதோ கும்பலாக நின்று இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டால் ரைட்டு நமக்குன்னு. ஒருவேளை அந்த காவல் ஆய்வாளர் விரட்டி கூட விட்டுருக்கலாம். வந்து இங்கே நிற்காத விட்டு விரட்டி கூட விட்டுருக்கலாம். இல்லைன்னா கண்டுக்காம கூட போயிருக்கலாம். சரி, ஏதோ நின்று போது எடுத்து பாப்பா, வண்டி எடுத்து பாப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இறங்கி போய் கேட்ட பிறகு, அவங்க பேசின பிறகு உடனே இந்த திருநங்கை குறிப்பாக ஒரு திறமையானவங்க, ஏதோ ஒரு கிட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதை இந்த சம்பவம் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நான் வந்து பெரிய ஆள், எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, நான் விரக்தியோட எல்லைக்கு இருக்கிறேன், நான் வந்து மனப்போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே கூடி வரல, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வஸ்தாது தெரியுமா, நான் எவ்வளோ திறமை கொண்டவன் தெரியுமா, நான் அங்கெல்லாம் ஏன் வரணும், இப்படியா தங்களுக்கு தாங்களே எல்லாரையும் சொல்லலை. சில பேர்லாம் இருக்கிறாங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் நான் பெரிய ஆள், நான் கிங்கு, நான் நான்லாம் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நிஜ பாடம் தான். ஒரு மருத்துவம் படித்து அதன் பிறகு ஒரு திருநங்கையாக மாறி அங்கு வந்து ஒரு கூட்டத்திடம் சிக்கி அதை ஒரு காவல் ஆய்வாளர் கண்டுபிடித்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வரவேற்கக்கூடிய, சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், மிகப்பெரிய சல்யூட் அடிக்கக்கூடிய விஷயம். இந்த 3ஆம் பாலினத்தர் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஓட்டு போடுறத விட அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது. சமூகத்தில் ஒரு அங்கீகாரமாக மாறி இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினில் போய் தொந்தரவு பண்ணுறது, பஸ்ஸில் ஏறி இது பண்ணுறது, சிக்னலில் நிற்கிறது, முகம் சுளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ ஏற்பாடுகள், உதவிகள், அவங்களுக்குள்ளே ஒரு சங்கம் இருக்குது, அவங்களும் பல பேர் தொழில் முனைவராக இருக்காங்க. இது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். அது பொதுமக்கள் ரொம்ப எரிச்சலாக ஆகுறாங்க. அது அவங்க மேலே, பொதுமக்கள் மேலே தாக்குதல் பண்ணுறது, அசிங்கமாக நடந்துக்கிட்டு காசு கொடுக்கலன்னா இது என்ன எடுத்து கோபமாக மாறுது பல பேருக்கு. வந்து அவங்களையும் அவ்வளோ திறமையானவர்கள் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, தன்னம்பிக்கையானவர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க, மற்ற எல்லா துறையிலும் இருக்கிறாங்க.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தவறு மொத்த பேர் மேலான கோபமாக மாறுது. அந்த காவல் ஆய்வாளர் அவங்கள கண்டுபிடிக்கலாம் என்ன ஆயிருக்கும்? அது 10ஓட 11 தான் போயிருக்க வேண்டியது தான். அது இன்றைக்கி ஒரு மருத்துவர் ஆயிருக்கவே முடியாது. அது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.